ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். புத்தாண்டு பிறக்க போகின்றது. 2026ஆம் ஆண்டுல ரிஷபராசிக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகவும் சாதகமாகவே இருக்கும். மீண்டு எழக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டானது இருக்கின்றது. ஆண்டோடைய தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை உங்கள் 2வது வீட்டில் குரு பகவான் இருப்பார். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை லாபம் மற்றும் 8வது வீடான குரு 3வது வீட்டில் உயர்நிலையில் இருப்பார். அதிர்ஷ்ட வீடான அவரது பார்வை கல்வித்துறையில் உதவியாக இருக்கும். அக்டோபர் 31க்கு பிறகு குரு உங்களுக்கு ஆதரவளிக்காமல் போகலாம். இந்த நேரத்தில் குரு பகவான் நடுநிலையாக இருப்பார். உங்களுக்கு எந்த எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்துவதாக தெரியவில்லை. உங்களுக்கு ஏற்கனவே இதயம் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் ராசி பலன்படி இந்த 2026ஆம் ஆண்டுல முதல் வீட்டில் சனியின் 3வது பார்வை காரணமாக சிறிய உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே யோகா மற்றும் உடற்பயிற்சியை கட்டாயமாக செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் மற்றும் எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இருக்காது. சிறு சிறு பிரச்சனைகள், சோம்பல், சோர்வு, இது போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும். குருவின் பயிற்சி ஜூன் 2 வரை உங்கள் 2வது வீட்டில் இருக்கும் மற்றும் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை 3வது வீட்டில் குரு இருக்கும். இந்த நிலை உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். எந்த எதிர்மறை பலன்களும் கிடைக்காது, அதனால பயப்பட தேவையில்லை. 8வது வீட்டின் அதிபதியின் உயர்நிலையில் நீங்கள் யோகா, உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை கண்டிப்பாக செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டானது அமைகின்றது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் முழு முயற்சியோடு உங்களுடைய நேரத்தை செலவழித்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நன்மைகள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் நடக்குதோ இல்லையோ, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக நன்மைகள் நடக்கும். உங்களுடைய திறமையால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களைப் போல பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும். இதனால் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதனால எப்பொழுதுமே பொறுமையோடும் தன்னடக்கத்தோடும் இருந்து கொள்வது நல்லது. இதனால உங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் நிச்சயமாக கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். உங்களுடைய துணையுடன் எப்பொழுதுமே சுமூகமான ஒரு போக்கானது நிலவும். சண்டை சச்சரவுகள் குறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வாழக்கூடிய யோகமான காலம். இந்த சமயத்தில் வேண்டாத கோபங்களையும் ரோஷத்தையும் விட்டுவிடுவது நல்லது. சேமிக்க பழகுங்கள். சுப காரியங்களில் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடங்கள். நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து அந்த குடும்பத்தில் மதிப்பானது கூடும். கர்ப்பிணிகள் கவனமாக இருக்கக்கூடிய காலம். பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய காலம். மன அழுத்தம், மூட்டு, இரத்த அழுத்த மாற்றம், அலர்ஜி உபாதைகள் ஏற்படலாம்.
அதனால் சின்ன சின்ன உபாதைகளாக தான் இருக்கும். நிச்சயமாக அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அதற்கு தீர்வு கண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வருடம் முழுவதும் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு செழிப்பை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காதல் வாழ்க்கை சராசரியாக இருக்கும். 5வது வீட்டின் மீது சனியின் பார்வை காதல் உறவுகளை இலகுவாக எடுத்துக்கொள்வது சரியல்ல என்பதை குறிக்கின்றது. நீங்கள் ஒருவரை நேசித்தால் உங்கள் வரம்புகளுக்குள் இருந்து கொண்டே உங்கள் துணையிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். குரு பெயர்ச்சி காதல் வாழ்க்கைக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்காது. சனி பகவான் இந்த ஆண்டு காதல் வாழ்க்கையில் சராசரி பலன்களை தர முடியும். சனி பகவான் பொதுவாக ஒரு நீதியான கிரகம். உண்மையான காதலில் இருப்பவர்கள் ஏமாற்றமடைய மாட்டார்கள். சுக்கிரனின் பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு கலவையான ஒன்றாகவே பலன்கள் இருக்கும். நிலம், சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு சராசரியாகவோ அல்லது சராசரிக்கு சற்று குறைவாகவோ இருக்கலாம். இருப்பினும் நீங்கள் போதுமான அளவு கடினமாக உழைத்தால் பலன்களை சிறப்பாக பெற முடியும். ரிஷபராசிக்காரர்கள் சிறு அளவு வெள்ளியை அணிந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமைகளில் கோவிலில் மஞ்சள் பழங்களை தானமாக கொடுங்கள். முடிந்தால் ஊனமுற்றவர்களுக்கு உணவு வாங்கி தருவது நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக இந்த ஆண்டு ஒரு ஏற்றமான ஆண்டாகவே அமைகின்றது. அதனால் கவலைப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு எழக்கூடிய ஆண்டு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.